ஸோ இந்த எபிசோடு வந்து தமிழில் தான் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழில் சொல்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு வந்து இது ரீச் ஆக போகுது. அதே மாதிரி நிறைய பேர் இது வந்து ரிலேட் பண்ண முடியும். அவங்க லைஃப்பில் வந்து சின்ன வயசில் இதெல்லாம் வந்து கடந்து வந்திருப்பாங்க. முக்கியமாக டிசீஸுக்கு வந்து காரணம் வந்து 3 விஷயங்கள். ஒன்று வந்து என்னென்னா லைஃப் ஸ்டைல், இன்னொன்று வந்து டயட், 3வது விஷயம் வந்து எக்ஸசைஸ். ஸோ நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, ஆஃபீஸில் எந்நேரமும் வந்து சேரில் உட்காந்துருக்கோம். அது ஒரு பிக்கெஸ்ட் ஹசார்ட்னு தான் சொல்லணும். அதே மாதிரி டயட்டில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றிட்டோம். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். லைஃப் ஸ்டைலுங்கிறது வந்து என்னென்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, என்ன சாப்பிட்றீங்க. ஸோ இயர்லி டேஸில் நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுருந்தோம். ஒரு 6 o'clock மேலே வந்து சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஒரு நைட் 10 o'clock வந்து நம்ம தூங்க ஆரம்பித்தோம். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் வந்து மாற மாற நிறையா பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம உடம்பு வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஆல்கலைனாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து அசிடிக்காக இருக்கணும். ஸோ ரொம்ப அசிடிக் இருக்கக்கூடாது, ரொம்பவும் வந்து ஆல்கலைனாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த pH லெவல் வந்து ஒரு மேஜர் லெவல். ஸோ அந்த லெவல் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா, அந்த பயோசால்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த எபிசோடு வந்து அது ரிலேட்டடு தான் இருக்க போகுது. பயோசால்ட்ஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் ஷூஸ்லர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், வில்லியம் ஷூஸ்லர். ஸோ அவர் வந்து ஒரு 18th century 1863 அது மாதிரி ஏதோ ஒரு வருஷம் 18 to 19th centuryக்குள்ளே வந்து ஹோமியோபதி வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காரு. இப்போது ஹோமியோபதியில் வந்து பார்த்திங்கன்னா 200 மெடிசன்ஸ் இருக்குது, thousands ஆஃப் மெடிசன்ஸ் கூட இருக்குது. புதுசாக மெடிசன் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது, கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. பிளான்ட், மினரல் அண்ட் அனிமல் பேஸ் எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து புதுசாக வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ யாருக்கு எந்த ரெமெடி ஒத்து வரும் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஒருத்தருக்கு வந்து பிளான்ட் ரெமெடி தான் வந்து க்யூர் பண்ணும், ஒருத்தருக்கு வந்து மினரல் ரெமெடி தான் க்யூர் பண்ணும், இன்னொருத்தருக்கு வந்து அனிமல் ரெமெடி தான் வந்து க்யூர் பண்ணும். ஸோ இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பயோசால்ட்ஸ் வந்து இந்த மினரல் பேஸில் தான் வருது. சால்ட்னாவே அது மினரல் தான். ஸோ மினரல் பேஸில் வரும்போது என்னென்னா, இவர் வந்து 12 செல் சால்ட்ஸ்னு சொல்கிறாரு. 12 செல் சால்ட்ஸ் வந்து ஒவ்வொரு செல்லாக போய் இது ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மைன்யூட் பார்ட்டிகளாக ஒவ்வொரு செல்லையும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து இது குவிக் ஃபிக்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு பயோசால்ட் ரெமெடி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 month எடுக்கணும். அட்லீஸ்ட் 3 months வரைக்கும் நீங்கள் டெய்லி டோசஸாக வந்து எடுத்துகிட்டே இருக்கணும். இது வந்து அக்யூட்டாக இருந்ததுன்னா, அக்யூட்டுக்கு வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஒன்லி க்ரானிக் கேஸஸ்க்கு வந்து தான் வந்து இந்த பயோசால்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரெஷன் ரொம்ப வருஷமாக இருக்குது, அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் ரொம்ப வருஷமாக இருக்குது, ஸோ இதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து 12 சால்ட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஹியூமன் பாடி வந்து பர்ன் பண்ணாங்க அப்படின்னா அதில் வந்து 12 சால்ட்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ 1000 people பர்ன் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு காம்பினேஷனில் எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணும்போது 1000 times இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அவருக்கு கிடச்சது வந்து 12 சால்ட்ஸ் மட்டும்தான். ஸோ அதில் வந்து பேர் வச்சுருக்காரு, ஃபெரம் ஃபாஸ்ன்னு வச்சுருக்காரு, காலிஃபாஸ்ன்னு வச்சுருக்காரு, மேக்ஃபாஸ்ன்னு வச்சுருக்காரு, நேட்ரம் மூர்னு வச்சுருக்காரு, நேட்ரம் சல்ஃப்னு வச்சுருக்காரு. ஸோ இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேரில் 2 இருக்க போகுது. இப்போ கால்சியம் சல்ஃபேட்னு வச்சுக்கோங்க, கால்சியம் தான் அதோடைய மினரல். அதே மாதிரி மேக்ஃபாஸ், மெக்னீஷியம் ஃபாஸ்ஃபேட் அப்படிங்கிறது தான் மேக்ஃபாஸ். ஸோ இது வந்து மெக்னீஷியம். அதே மாதிரி ஃபெரம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து அயன். அதே மாதிரி நேட்ரம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா சோடியம். ஃபைனலாக ஒரே ஒரு இது வந்து சிலிக்கா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இது வந்து காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ நான் சொல்கிறத வச்சு. ஸோ இதில் வந்து கால்சியமில் வந்து 3 சால்ட் வந்து இருக்க போகுது, சோடியமில் வந்து 3 சால்ட் இருக்க போகுது. அதே மாதிரி வந்து பொட்டாசியமில் வந்து 3 சால்ட் இருக்க போகுது. ஆக்சுவலாக இந்த எபிசோடில் நான் பொட்டாசியம் வந்து மிஸ் பண்ணிட்டேன். பொட்டாசியம் வந்து காலி அப்படின்னு நேம் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நேம் வந்து இந்தியன் அண்ட் லாட்டின் நேம்லேருந்து தான் வந்திருக்குங்கிறத அந்த புக்கில் கொடுத்துருக்காரு. ஸோ பொட்டாசியம் எதில் ரிச்சாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்னொரு எபிசோடில் நான் சொல்கிறேன். ஸோ என்னுடைய ஐடியா வந்து என்னென்னா, இந்த ஃபுட்ஸ்லாம் நம்ம வந்து முன்னாடி ஒரு காலத்தில் வந்து இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டே தான் இருந்திருக்கோம், ரெகுலராக எடுத்துகிட்டே இருந்திருக்கோம்.
எல்லாருமே வந்து நல்லாவே வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம். ஸோ ஆஃப்டர் பீரியட் ஆஃப் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் வந்து இதெல்லாம் மாறி இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் வந்து எதில் ரிச்சாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மில்க் ப்ராடக்ட்ஸில் இருக்குது. மில்க், சீஸ் அண்டு பட்டர் இது மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி மில்க் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மில்கில் உள்ள அந்த பட்டர் கண்டென்ட் வந்து முன்னாடியே எடுத்துருவாங்க. நீங்கள் வந்து பாலை வந்து தயிராக்கி அதுக்கப்புறம் அதை உருக்கி வெண்ணெயாக்கி அதுக்கப்புறம் நெய் கொண்டு வரதுக்கு பதிலாக மில்க்லேயே அதோடைய பட்டர் கண்டென்ட் வந்து எடுத்துருவாங்க, ஃபேட் வந்து எடுத்துருவாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வெறும் சக்கையை தான் நம்ம வந்து குடிச்சிட்ருக்கோம். நம்ம வந்து அதில் வந்து அவ்வளோக்கு ரிச் கால்சியம் கண்டென்ட் வந்து இல்லை. ஸோ இது ஒரு காரணம். இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து முட்டி வலி வர்றது, ஆர்த்ரைட்டிஸ் வர்றது, இது மாதிரி சம்திங் லைக் பேக் பெயின், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து போன்ஸு அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே அது வந்து கால்சியம். ஸோ ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ ப்ரெக்னென்சி டைமில் வந்து முக்கியமாக கொடுக்குற ரெமடிஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் கால்சியம். ஸோ இந்த 2 ரெமடிஸ் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ கால்சியம் வந்து இன்னொரு விஷயம் வந்து நம்ம ஓல்டன் தமிழ் பீரியடில் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு வந்திருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் வந்து பெரண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு அடமெண்ட் க்ரீப்பர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து சட்னி எல்லாருமே வந்து சாப்பிட்ருப்பாங்க. அது அமாவாசைக்கு அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து இதுதான் சாப்பிடுவாங்க. ஸோ இது சாப்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிச் சோர்ஸஸ் ஆஃப் கால்சியம் வந்து உங்கள் உடம்புல வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு திங் இதை சாப்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் உடம்புல வந்து இதை எடுத்துக்க போகுது கால்சியம் போன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ எஸ்பெஷலி லேடிஸ் வந்து ஆஃப்டர் 50 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து அவங்களோட போன்ஸ்லாம் வீக் ஆக போகுது. இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து போன்ஸ் வந்து வீக் ஆகுது. டிஸ்லொகேஷன், பெயின், ஹிப் இன்ஜுரி இது மாதிரி நிறையா வருது. இதுக்கு மெயின் ரீசன் வந்து லைஃப் ஸ்டைல் தான். இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு சோர்ஸ்லேருந்து நீங்கள் வாங்கி டைரெக்டாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அன்அடல்ட்ரேட்டட் மில்க். ஸோ அப்படி வாங்கும் போது உங்களுக்கு வந்து ரிச் சோர்ஸஸ் ஆஃப் கால்சியம் வந்து கிடைக்க போகுது. நெக்ஸ்ட்டு திங் வந்து பொட்டாசியம் பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். மெக்னீஷியம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வலி, எனிவேர் பெயின் இன் யுவர் பாடி வந்து மெக்னீஷியம் தான் ரீசன். அது கம்மியாகும் போது உங்களுக்கு பெயின் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஆக்சுவலாக இப்போ வந்து எல்லாருக்கும் இப்போ ஏதோ ஒரு பெயின் இருக்குன்னா உடனே இது வந்து குவிக் ஃபிக்ஸ்க்கு வந்து ஒர்த்து வராது. பட் இன் தி லாங் டேர்ம் ஸ்டார்ட் டேக்கிங் இட். டார்க் சாக்லேட் இது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து உங்கள் வீக்லி டயட்டில் இது கொண்டு வாங்க. ஸோ உங்கள் வீக்லி டயட்டில் வந்து ஒரு ஜூஸ் இருக்கணும், ஒரு சூப் இருக்கணும், நட்ஸ் இருக்கணும், அதே மாதிரி இந்த சுண்டல் இருக்கணும், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இருக்கணும், கீரை இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கடுத்தது வந்து நீங்கள் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்ணுங்கிறதே இல்லை, ஈவன் எக்கு கூட நீங்கள் சாப்பிட்ணுங்கிறது வந்து இல்லை. ஸோ மெக்னீஷியம் வந்து என்னென்னா டார்க் சாக்லேட் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் டேக்கிங் டார்க் சாக்லேட் எவ்ரி வீக் வந்து ஒன்று ஆட் பண்ணிகிட்டே வாங்க. அவகேடோஸ் வந்து இந்தியாவில் கிடைக்கிறது கஷ்டம், விலையும் அதிகம். நட்ஸு நீங்கள் வந்து சாப்பிட்லாம், கேஷ்யூ நட்ஸ், கிரவுண்ட் நட், கொண்டக்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெம்பிள் வந்து என்னென்னா குரு பகவானுக்கு வந்து கொண்டக்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் மெக்னீஷியம். ஸோ உங்கள் உடம்பில் பெயின் இல்லாமல் நர்வ்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது மெக்னீஷியம். கட்டாயம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் வந்து அயன் வந்து பார்த்திங்கன்னா அனீமிக் கண்டிஷனை கொடுக்கும். உங்கள் பிளட்டில் ஆக்சிஜன் கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது, உங்கள் பிளட்டில் இருக்க ஆர்பிசியை இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து இந்த அயன் தான். ஸோ அயன் கண்டென்ட் உங்கள் உடம்புல கம்மியாச்சு அப்படின்னா யூல் ஃபீல் டயர்ட், யூல் ஃபீல் ட்ரௌசி, யூல் ஃபீல் டிசீனஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இது ஏஜ் ஃபேக்டர் இருக்குது, இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்லேயே வந்து அனிமிக் இருக்குது. ஸோ இதுக்கு பெஸ்ட்டு திங் வந்து என்னென்னா முருங்கைக்கீரை சூப். ஸோ இது சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அயன் கண்டென்ட் வந்து கட்டாயம் கிடைக்க போகுது. அதே மாதிரி வந்து கீரை, எனி டைப் ஆஃப் லீஃபி க்ரீனி கீரை தான் இதுக்கு வந்து கரெக்டான ஒரு ஆன்சர். ஸோ சின்ன வயசில் இன்னொரு விஷயம் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம், என்னென்னா குழந்தைங்களுக்கு வந்து கிட்ஸுக்கு வந்து கடலை மிட்டாயின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதுதான் பாப்புலர் ஸ்நாக்காகவே இருந்தது, கடலை மிட்டாய். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த சம்திங் ஒயிட் கலரில் இன்னொரு இது இருக்கும்,
பருப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரில. ஸோ அதில் வந்து கடலை மிட்டாய் பார்த்திங்க அப்படின்னா ஜாகரி ப்ளஸ் கிரவுண்ட் நட், இதில் வந்து அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக கட்டாயம் வரப்போகுது. ஸோ இது வந்து உங்கள் ஆர்பிசி ரத்த அணுக்களை வந்து இம்ப்ரூவ் பண்ண போகுது. ஸோ வெல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் யுவர் பாடி வந்து இப்போது ஆக்சிஜன் வந்து உங்கள் லங்ஸில் வந்து உங்கள் ஆக்சிஜன் வந்து ரெடி ஆகுது. ஆனால் இது எல்லா இடத்துக்கும் போகணும், உங்கள் உடம்புல இருக்க எல்லா இடத்துக்கும் போகணும், உங்கள் ஃபீட்டுக்கு போகணும், உங்கள் தலைக்கு போகணும், உங்கள் பிரெயினுக்கு போகணும். ஸோ இதுக்கு தான் வந்து நிறைய பேர் வந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க. மெடிடேஷன் வந்து என்னென்னா ஆக்சிஜன் வந்து லெவல் கம்மியாகிறது தான் வந்து மேஜர் ரீசன். ஸோ அது வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். மெடிடேட் பண்ணிங்க அப்படின்னா மெடிடேட் அண்ட் யோகாவில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க யோகானா இட் இஸ் ஜஸ்ட் வித் போசஸ், அவங்க போஸ்டரில் தான் நினச்சிட்ருக்காங்க. பட் அது கிடையாது. ஆக்சிஜன் எப்படி நீங்கள், அதாவது மூச்சு காற்றை எப்போ ஹோல்ட் பண்ணணும், எப்போ வந்து அதை வெளியே விடணும் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அதில் தான் ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து இம்ப்ரூவ் ஆக போகுது. உங்கள் லங்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு உடம்பு பார்ட்டுக்குமே வந்து இந்த ஆக்சிஜன் வந்து போக போகுது. ஸோ இட் வில் டைரக்ட்லி இம்பேக்ட் தி ரெட் பிளட் கார்பசல்ஸ். ஸோ அனிமிக் கண்டிஷன்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து சோடியம் இஸ் இம்பார்ட்டண்ட் மினரல் சால்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நேட்ரம் மோர், நேட்ரம் ஃபாஸ், நேட்ரம் சல்ஃப்னே இருக்குது. 3 ரெமடிஸ் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா சிம்பிளாக சொல்லணுன்னா தசாவதாரம் படம் மாதிரி டேபிள் சால்ட், காமன் சால்ட்லேயே வந்து இருக்குது சோடியம். இது பார்த்தீங்க அப்படின்னா சுகர், ஆஸ்மா அண்ட் தென் வாட் யூ கால், வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா எனி ஹெட்டேக் கூட சொல்லலாம், ஹெட்டேக். ஸோ சைனஸ் சொல்லலாம். ஸோ உங்கள் பிளட் செல்லே வந்து என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆர்பிசி இருக்குது, டபிள்யூபிசி இருக்குது, அண்ட் தெர் இஸ் வாட்டர் கண்டென்ட் இருக்குது. சம்டைம்ஸ் மியூக்கஸ் அதில் சேரும், சம்டைம்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் செக்ரீஷன்ஸ் அதோட சேரும். தைராய்டு சொல்லலாம். ஸோ தைராய்டுக்கு எல்லாமே ஒரு க்யூர் வந்து சோடியம் கண்டென்ட் வந்து எதர் கம்மியாக இருக்குது இல்லை அதிகமாக இருக்கிறது தான் ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ இதை வந்து நார்மல் பண்ணுறது வந்து சோடியம் சால்ட். ஸோ காமன் சால்ட், டேபிள் சால்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. அகெயின் பெஸ்ட்டு திங் வந்து லெமன் ஜூஸ் வித் சால்ட். நிறைய பேர் வந்து லெமன் ஜூஸ் அப்படியே குடிப்பாங்க. இஃப் யூ ஆட் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட், உங்களால் வந்து சோடியம் வந்து உங்கள் உடம்புல வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். இல்லை வந்து டெண்டர் கோகோனட் வந்து குடிக்க ஆரம்பிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் டெண்டர் கோகோனட். நான் சொல்கிறது எல்லாமே வீக்லி, டெய்லி வந்து ஓவராகவும் பண்ணக்கூடாது. ஸோ இஃப் யூ ஆட் மோர், உங்களுக்கு தேவைங்கிறது வந்து உங்கள் உடம்பு வந்து எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ அவ்வளோதான் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வந்து கண்ணில் பிரச்சனை இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து விட்டமின் ஏ வேணும்னு சொல்லி விட்டமின் ஏ இருக்கிற டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, யூ வில் கெட் டயரியா. ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் எஃபெக்ட். நம்ம வந்து பின்னாடி வந்து பயோசால்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் இன்னும் குவிக் ஃபிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து சிலிக்கா. ஸோ நான் எப்படி அயன் வந்து ஆர்பிசிக்கு வந்து சொன்னனோ அதே மாதிரி வந்து இது சிலிக்கா வந்து டபிள்யூபிசி. உங்கள் உடம்புல இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது வந்து சிலிக்கா தான். ஸோ தி மோர் சிலிக்கா கண்டென்ட் இன் யுவர் பாடி வில் ஹெல்ப் யூ இன் இம்யூனிட்டி. ஸோ இப்போ இதை ரிலேட் பண்ணி பாருங்கள். கார்லிக் வந்து எடுக்க சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஐ வில் டெல் என்னென்ன இதில் சிலிக்கா அதிகம் இருக்குங்கிறது நான் சொல்கிறேன். சம்திங் வித் ஃபெர்மெண்டட் ரைஸுங்கிறது வந்து நம்ம வீட்டில் வந்து மத்தியானம் குக் பண்ண ரைஸ் இல்லை ஈவினிங் குக் பண்ண ரைஸ் வந்து மீதி ஆகுது அப்படின்னா அது வந்து நம்ம தண்ணி ஊற்றி வைப்போம். தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் வந்து பழைய சாதமாக அது வந்து சாப்பிடுவோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து கூட வந்து ஒன்று ஆட் பண்ணுவோம். என்னென்னா ஆனியன் அண்ட் கர்ட் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி வந்து ப்ரௌன் ரைஸில் இருக்குது, அதே மாதிரி வந்து பீரில் இருக்குது, வைனில் இருக்குது. ஸோ ஸ்மால் டோசேஜ் ஆஃப் பீர் அண்ட் வைன் வில் ஹெல்ப் யூ கெட் மோர் சிலிக்கா. ஸோ இது பீர் அண்ட் வைன் தான் எடுக்கணும்னு இல்லை, யூ கேன் ஸ்டார்ட் டேக்கிங் ரைஸ். அதாவது பழைய சாதம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டே தண்ணியில் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே யூ கேன் டேக் இட். ஸோ இது வீக்லி ஒன்ஸ் பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட், அதாவது ரூட் வெஜிடபிள்ஸ், பீட்ரூட், கார்லிக் வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி. அண்ட் தென் சிலிக்கா அதில் இருக்குது, ஆனியன். ஸோ இது ஈஸியாக உங்களுக்கு வந்து பாருங்கள், ரிலேட் பண்ணும்போது எவ்வளோ விஷயங்கள் வருதுன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து ஆர்டினரியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி ஈஸியாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பொட்டாசியம் பற்றி நான் சொல்கிறேன். பொட்டாசியம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணல, அதை பற்றி நான் சொல்கிறேன். அதான் ஒரு லெஃப்ட் ஓவர் சால்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கால்சியமில் வந்து 3 சால்ட்ஸ் இருக்குது.
அகெயின் சோடியமில் வந்து 3 சால்ட்ஸ் இருக்குது, பொட்டாசியமில் வந்து 3 சால்ட்ஸ் இருக்குது. ரிமைனிங் வந்து மெக்னீஷியம், அயன் அண்ட் சிலிக்கா. ஸோ சிலிக்கா வந்து என்னென்னா WBCக்கு ஹெல்ப் பண்ணும், இம்யூனிட்டி வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வந்து சம்திங் வித் ஸோ ஃபார் அ கேன்சர் பேஷண்ட் வந்து சிலிக்கா தேவை. ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி டிசீஸ் அண்ட் தி பேத்தோஜன், அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே வந்து நீங்கள் வந்து ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். இது வந்து அடிஷ்னல் தான், இது வந்து குவிக் ஃபிக்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போது உங்களுக்கு ரொம்ப வயிற்று வலியாக இருக்குது, உங்களுக்கு வந்து ரொம்ப சம்திங் லைக் எமர்ஜென்சி கேஸ், சம்திங் ஒருத்தர் வந்து அன்கான்ஷியஸாக இருக்கார் அப்படின்னா அந்த பயோசால்ட்ஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. குவிக்லி யூ ஹவ் டு கோ மீட் அ டாக்டர். பட் க்ரானிக் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு வருஷமாக எனக்கு இது இருக்குது, ஒரு வருஷமாக எனக்கு முட்டி வலி இருக்குது, ஒரு வருஷமாக எனக்கு கண்ணில் கேட்ராக்ட் இருக்குது அப்படின்னா கேட்ராக்டுக்கு வந்து சிலிக்கா யூஸ் பண்ணலாம். அகெயின் சம்திங் லைக் கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா யூ கேன் யூஸ் சிலிக்கா. அதே மாதிரி வந்து என்னென்னா இன்ஃபெக்ஷன்ஸ், சம்திங் இட்ஸ் எ செல் கிளென்சர். சிலிக்காங்கிறது வந்து செல் கிளென்சர். ஸோ பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ் வந்து கிராப் ஆப்பிள் எப்படி யூஸ் பண்ணோமோ அது மாதிரி வந்து சிலிக்கா. ஸோ இதில் எல்லா விஷயங்களும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஐடியா வந்து என்னென்னா, ஸ்டார்ட் டேக்கிங் திஸ் ஃபுட்ஸ். இந்த ஃபுட்ஸ்லேருந்து தான் வந்து பயோசால்ட்ஸ் ரெமடிஸே வந்து உருவாக்குறாங்க. ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா ஒரு லாக்டோஸ் பேஸில் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ இஃப் யூ லுக் அட் இதையும் வந்து நீங்கள் ரிலேட் பண்ணி பார்க்கலாம். தமிழில் நம்ம வந்து என்னென்னா, இப்போ சளி பிடிச்சிருந்தது அப்படின்னா மஞ்சள், பாலில் மஞ்சள் கலந்து நம்ம சாப்பிட்ருக்கோம். அதே மாதிரி வந்து இஃப் யூ ஆர் டூ வீக், ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னா பாலில் வந்து தேன் கலந்து சாப்பிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டட். இப்போ சிலிக்கா கண்டென்ட் அதிகமாக இருந்தால் தான் உங்கள் உடம்புல வந்து கால்சியம் எடுத்துக்கும். அகெயின் கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது தான் அயன் எடுத்துக்கும். ஸோ எவ்ரிதிங் இஸ் இன்டர் ரிலேட்டட். ஸோ இதில் மிஸ் ஆனது வந்து பொட்டாசியம் மட்டும்தான். அதை வந்து நான் இன்னொரு எபிசோடாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த சேனலில் வந்து நிறைய விஷயங்கள் வரப்போகுது. நிறையா யோகா, மெடிடேஷன் அண்ட் தென் ஃப்ளவர் ரெமடிஸ் பற்றி நான் நிறையா சொல்லிட்டேன். அது தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷில் ஒரு கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி சம்திங் வித் அஸ்ட்ராலஜி அதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, தேர் குட் பி எ டிஃப்ரெண்ட் ரீசன். அவங்க வந்து ரீசன் வந்து வேறையாக இருக்கும், பட் உங்கள்கிட்ட சொல்ல முடியலன்னு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஜட்ஜ் பண்ணுறது, சம்திங் லைக் ட்ரீட்டிங் இன் தி ரைட் வே. ஸோ ஒவ்வொரு டாக்டருக்கும் வந்து இது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஏன்ஷியன்ட் டேஸில் வந்து சித்தா மெடிசன் தான் வந்து தமிழில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ஆயுர்வேதாவாக மாறி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆயுர்வேதா பேஸ் வச்சு தான் நிறைய சிஸ்டம் வந்தது. அதுக்கப்புறம் தான் ஜெர்மனியில் வந்து ஹோமியோபதியெல்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கு முன்னாடியே சித்தா வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. ஈவன் 16th century, 15th century, 14 அதுக்கு முன்னாடி வந்து சித்தா இருக்குது. ஸோ பல வருஷங்களாகவே வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். அவங்க வந்து டைமை வந்து ஒரு ஃபேக்டராக எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. டைம் அஸ்ட்ராலஜிக்கலாக ஒரு டைம் அவங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த டிசீஸ் வந்து இன்றைக்கி வந்திருக்குன்னா எத்தனை நாளில் சரியாகும், இது சரியாகுமா ஆகாதா, இது மாதிரிலாம் நிறையா கால்குலேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து நீங்கள் ஓரளவுக்கு இன்னும் டீப்பராக லேர்ன் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய பேட்ச் ஃப்ளவர் ரெமடி கோர்ஸ் வந்து இருக்குது, இங்கிலீஷ்லேயே இருக்குது. ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் தான் சொல்லியிருக்கேன், எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இஃப் யூஆர் அ டாக்டர், இஃப் யூஆர் என்ன சொல்கிறது லேப் டெக்னீஷியன் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னது வந்து நான் ஒரு ரிசர்ச் பேஸ்டாக தான் சொல்லியிருக்கேன். நான் வந்து செக் பண்ணல, ஒரு லேப்ரட்டரியில் போய் டார்க் சாக்லேட்டில் வந்து எவ்வளோ மெக்னீஷியம் இருக்குது அப்படின்னு நான் வந்து டெஸ்ட் பண்ணல. இல்லை வந்து இந்த ரைஸில் வந்து பழைய சாதத்தில் வந்து எவ்வளோ சிலிக்கா இருக்குது அப்படிங்கிறலாம் நான் டெஸ்ட் பண்ணல. ஸோ இஃப் யூஆர் அ டாக்டர் ஆர் இஃப் யூஆர் அ லேப் டெக்னீஷியன், உங்களுக்கு இந்த வசதியெல்லாம் இருக்குது, உங்களால் இதெல்லாம் பண்ண முடியும்னா ப்ளீஸ் மேக் இட் ஆஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட். யூடியூப்லேயே நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ யூ கேன் கமெண்ட் ஹியர். கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்றவங்களும் வந்து இது மூலமாக வந்து பயனடைவாங்க. ஸோ லிவ் ஹெல்த்தி, லிவ் ஹாப்பியர், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.